சதாசிவசமாரம்பாம் சங்கராச்சாரிய மத்தியமாம் அஸ்மதாச்சாரிய பர்யந்தாம் வந்தே குரு பரம்பராம். ஸ்ரீ குருபியோ நமஹ. குருவே சரணம். கோபுரம் டிவி நேயர்களுக்கு பக்திபூர்வமான வணக்கங்கள். மகா பெரியவா அற்புதங்கள் தொடரில் நாம் எவ்வளவோ விதமான அற்புதங்களை பார்த்துருக்கோம். மெடிக்கல் மிராக்கிள் இந்த வார்த்தையை பல முறை நாம் பயன்படுத்தி இருக்கிறோம். மிராக்கிள்னாலே அற்புதம் தானே இல்லையா? மாணிக்கவாசக சுவாமிகள் அற்புத 10ன்னு ஒரு 10 பாடல்களை பாடினார். அதில் ஒவ்வொரு பாடலிலும் இப்பேற்பட்ட என்னையும் ஆட்கொண்டு அழைத்தீரே சுவாமி, இதுவே ஒரு அற்புதம் இல்லையா அப்படின்னு ஒவ்வொரு பாடலிலும் அந்த ஆத்மநாத சுவாமியை பார்த்து பாடினார். மிகச் சிறப்பாக இருக்கும். அப்படி ஒவ்வொரு அற்புதமாக பார்த்துட்டு வரோம். ஒவ்வொரு பக்தரின் எண்ணத்திலும் ஒவ்வொரு பக்தரின் செயலிலும் அந்த மகான் வந்து இருந்து அவர்களை நல்வழி நடத்தி நம்ம நல்ல பாதையில் நம்மளை அழைச்சிண்டு வந்து நமக்கு தேவையானவற்றையெல்லாம் கண்டுகொள்கிறாரே, ஒவ்வொன்றுமே அற்புதம் தானே இல்லையா? அந்த வரிசையில் இன்று நாம் காணவிருக்கும் அற்புதம் எத்தகையது அப்படின்னா, நான் பொதுவாகவே நம்முள் பலர் திரைப்படங்கள் பார்ப்போம் இல்லையா? அதில் சில விஷயங்கள்லாம் பார்த்து ஆஹா ஓஹோன்னு சொல்லுவோமே. நிஜ வாழ்க்கையிலேயே அப்பேற்பட்ட விஷயங்கள் எல்லாம் நிகழ்ந்துள்ளது. மிக அற்புதமான விஷயங்கள் நிகழ்ந்துள்ளது. எங்கும் வியாபித்திருக்கும் அந்த பரமனுக்கு மட்டுமே தெரிந்த விஷயங்கள் நம் மகா சுவாமிகளுக்கு எப்படி தெரிந்தது? இதையெல்லாம் படிக்கும்போதும் சரி கேட்கும்போதும் சரி மிக மிக அற்புதமானதாக நாமே உணர்வோம். அப்படி ஒரு அற்புதம் தான் இது. பாருங்கள் பார்க்கலாம். ஒரு முறை என்ன ஆகிறது, இந்த 70களின் அந்த சமயங்கள் இந்த கர்நாடகா மகாராஷ்டிரா இந்த 2 மாநிலங்களுக்கும் இந்த எல்லைக்கு உட்பட்ட அந்த பகுதிகளில் ஒரு குக்கிராமம். அந்த குக்கிராமத்தில் நம் மகாபிரியவா முகாம். நம் மகாபிரியவா போகிறாருன்னா அவர் இந்த வண்டியிலெல்லாம் போக மாட்டார், நடந்தே போவார், இல்லாட்டி மேனால போவார், எல்லாரையும் நடந்தே அழைச்சிட்டு வருவார் இல்லையா? ஒவ்வொரு கிராமத்திலும் அவர் சென்று இருந்து தங்கி அங்கு இருக்கும் ஏழை எளிய மக்களையெல்லாம் சந்தித்து அவர்களுக்கான நல்மொழிகளை கூறி அருளாசிகளை பொழிந்து பிரசாதங்களை கொடுத்து அங்கிருந்து கிளம்புவார். அந்தந்த ஊர் மக்களுக்கும் அந்த பாக்கியம் கிடைக்கட்டும், அந்தந்த ஊர்களிலும் சந்திரமௌலீஸ்வர பூஜை நிகழட்டும் என்ற அந்த எண்ணத்தோடு ஒவ்வொரு ஊராக வருவார். இப்படி அந்த எல்லை அந்த கிராமத்துக்கு வரார். அங்கு நம்ம பொதுவாகவே இந்த தமிழகத்திலிருந்து அப்படி கடந்து கொஞ்சம் கொஞ்சமாக மேலே போக போக அந்த குக்கிராமங்களுக்கு போகும்போது இந்த தமிழ் மொழியின் அந்த வாடையே இருக்காது இல்லையா? அப்படியே மெதுவாக கன்னடம், அங்கங்கே துளு, கொஞ்சம் கொஞ்சம் தெலுங்கு, அப்படியே மராட்டி, அப்படியே மேலே போயிடும். அந்த கிராமத்தில் என்ன ஆகுது, மகாபிரியவா முகாம் இருக்கும் பொழுது நிறைய பக்தர்கள் வந்துட்டா. காலையிலேயே ஏழை எளிய மக்கள், விவசாய பெருமக்கள், கூலி தொழிலாளிகள், இப்படி எல்லாரும் வர எல்லாரையும் பொறுமையாக பார்த்துட்டு பிரசாதம் கொடுத்துட்டு மகாபிரியவாலும் போய் தீர்த்தம் ஆடிவிட்டு தன்னுடைய சந்திரமௌலீஸ்வர பூஜையை கர்ம ஸ்ரத்தையாக வழக்கமாக செய்வது போல் மிக அழகாக செய்து அதுவே எல்லாருக்கும் ஒரு பாக்கியமாக அமையிறது. சரி, திரும்பி ஓய்வெடுத்து கொள்வதற்காக தன் அறைக்குள் போகலாம்னு போனவர் திடீர்னு திரும்பி எழுந்து வந்து உட்காந்துட்டார். அவர் வரும்பொழுது உடனிருந்த சிஷ்யர்களும் தொண்டர்களும், பெரியவா இன்னும் செத்த நேரம் ஓய்வு எடுத்துக்கலாமே, அதுக்குள்ளே வந்துட்டேளே அப்படின்னு கேட்கும்பொழுது அதெல்லாம் கண்டுக்காமல் உருன்னு நடந்து வந்து அந்த மேடையில் ஏறி உட்காந்துட்டார் பெரியவா. யாரையோ எதிர்பார்ப்பது போல் இப்படி எல்லா பக்கமும் பார்த்தார். அப்பொழுது யாரா வந்திருக்காளா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டார். இல்லை பெரியவா, யாருமே வரலையே. அங்கேயே உட்காந்துருக்கார். மகான் எழுந்து போகலை. மகானுக்கு தெரியும் இல்லையா யார் எப்பொழுது வர வேண்டும், அவர்களை வரவழைப்பதும் அந்த பெரியவா தானே. செத்த நேரம் கழித்து ஒரு சில பேர் வரா. மறுபடியும் தொண்டர்களை அழைச்சிண்டு வாசலில் யாராவது வந்திருக்காளா அப்படின்னு கேட்கவும் அவர் பார்த்துட்டு வரார். ஒரு சில பேர் இருக்கா பெரியவா, அதில் ஒரு சின்ன பையனும் இருக்கான், சில பெரியவங்கள்லாம் வந்திருக்கா, அவ்வளவுதான் அப்படின்னு சொன்னதுமே அந்த சின்ன பையனை அழைச்சிண்டு வா அப்படின்னு சொல்கிற ஒரு வாலிபன் அழைத்து வரப்படுகிறான். ஆனால் பார்க்கும் பொழுதே தெரிகிறது ஒரு 20 வயதுக்கு உட்பட்டவன் தான் அவன் என்பது அந்த வாலிபனை பார்க்கும் பொழுதே புரிந்து கொள்ள முடிகிறது. சின்ன பையன். அவர் என்ன செய்திருக்கிறான் என்றால், சாத்துக்குடி பழம் ஒரு 4 பழம் வாங்கிட்டு ஒவ்வொரு கையிலையும் 2 பழத்தை எடுத்துட்டு வந்து பெரியவா முன்னாடி இப்படி நிற்கிறான். அதை ஒரு தாம்பாளத்தில் கூட வைக்க முடியலை, வைக்கவும் தெரியவில்லை. முதல் தடவை வரான். யாரோ ஒரு சாமியார் இருக்காரே, அவரை கேள்விப்பட்டு இந்த பையன் வந்திருக்கான், அவரை போய் பார்ப்போம்
அவரை பார்த்ததுமே பெரியவா ஏற இறங்க பார்த்துட்டு, ஆமாம் இப்போ நீ எங்கே இருக்க அப்படின்னு கேட்டார். பொதுவாகவே நாம் ஒருத்தரை பார்த்ததுமே என்ன கேட்போம்? முதல் தடவை ஒருத்தரை பார்க்குறோம்னா என்ன கேட்போம்? வாங்கோ, உங்கள் பேர் என்னன்னு தானே கேட்போம். நீங்கள் இப்போ எங்கே இருக்க, உங்கள் அப்பா அம்மா என்ன பண்ணுறா, நீங்கள் யாருடைய புதல்வர், இதெல்லாம் வரிசையாக தானே கேட்போம். ஒருத்தரை பார்க்கும் பொழுதே இப்போ நீ எங்கே இருக்க அப்படின்னு கேட்கிறோம் என்றால் அவருடைய பூர்வீகம் மொத்தமுமே இவர் அறிந்திருக்கிறார் என்று தானே அர்த்தம். இப்போ இந்த இளைஞனுக்கு ஒரே ஆச்சரியம், இந்த சாமியாரை நம்ம முதல் தடவை பார்க்குறோம், நம்மக்கிட்ட தமிழில் கேட்குறார். அது ரொம்ப முக்கியமான விஷயம். அந்த ஊரில் தமிழே வாடை இல்லாத ஒரு ஊர்னு சொன்னோம் இல்லையா, அந்த ஊரில் வந்து கேட்குறார். ஆமாம் இப்போ நீ எங்கே இருக்க? இவருக்கு அப்படியே வாயில் வார்த்தையே வரல. இங்கே தான் பெரியவா, நான் எங்கேயோ இருக்கேன் அப்படின்னு ஏதோ சொல்கிறார். எந்த இடம்னு கூட சொல்லலை, ரொம்ப சாதாரணமாக சிம்பிளாக இங்கே தான் இருக்கேன் பெரியவா அப்படின்னு சொல்கிறார். இவர் அடுத்து என்ன கேள்வி கேட்க போகிறார், நாம் அதற்கான பதிலை தயார் செய்து கொள்வோம் என்று இவர் தன்னைத்தானே சுதாரித்து கொள்ளும் அளவிற்கு கூட காலத்தை கொடுக்காமல் மீண்டும் கேள்வி கேட்குறார். ஆமாம் இப்போ நீ எங்கே இருக்கேன்னு சொன்ன அப்படின்னு கேட்டதுமே அவர் ஆடி போயிட்டார். இதோடு நிறுத்தினாரா? இந்த வாலிபன் சற்று தன் நிலையை தேற்றி கொண்டு அப்படி ஸ்டெடின்னு சொல்லுவோம்ல, அப்படி ஸ்டெடி ஆகிறதுக்குள்ளே அடுத்த கணையை தொடுக்கிறார் நம் சுவாமிகள். நீ ஒரு நிமிஷம் கூட இங்கே இருக்கக்கூடாது, இந்த க்ஷணமே நீ கிளம்பு, நேராக உன் ஊருக்கு போ அப்படின்னு சொல்கிறார். இவர் தான் முதல்லையே நான் இங்கே தான் இருக்கேன்னு சொல்லிட்டார். உன் ஊருக்கு போனால் என்ன அர்த்தம், நான் எங்கே போகிறதுன்னு இவர் யோசிச்சுட்டு இருக்கும் பொழுது தன்னுடைய காரியஸ்தரை கூப்பிட்டு ஒரு பேப்பர் பேனா எடுத்துக்க சொல்லி இவருடைய விலாசத்தை சொல்கிறார். இவருடைய வீட்டு எண் முதற்கொண்டு சொல்கிறார். எந்த தெருவில் இவர்கள் வீடு உண்டு, அது எந்த அக்ரஹாரம், எந்த ஊர், தமிழகத்தின் எந்த பகுதியில் அந்த ஊர் உள்ளது, கடகடன் எல்லாத்தையும் சொல்லி, இது தாண்டா உன் வீட்டோட இலக்கம், நேராக இங்கே போயிடு, இப்போவே கிளம்பணும், தாமதிக்கப்படாது அப்படின்னுட்டார். இவர் நமஸ்காரம் பண்ணுறதா, பெரியவா அது வந்து சீக்கிரமாக கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டார். இப்போது இதெல்லாம் ஏன் இந்த வாலிபன் இடத்தில் சொல்ல வேண்டும்? இந்த வாலிபன் இங்கு தான் வசிக்கிறேன் என்று சொல்கிறார், அதுவும் தமிழில் பேசுகிறார்களே, இதன் பேக்ரவுண்ட் சொல்லுவோமே என்னது என்றால், மிகச்சிறிய வயதிலேயே இவர் இந்த வாலிபனாக வந்திருக்காரு. இவர் தன்னுடைய பெற்றோரோடு இந்த ஊர் பக்கம் வந்திருக்கார். எதற்காக? ஒரு திருவிழாவை பார்த்துவிட்டு அந்த ஊரை சுற்றிட்டு ஆற்றுக்கு போகலாம்ங்கிற எண்ணத்தோடு குடும்பமாக வந்துள்ளார்கள். அப்போ என்ன ஆயிருக்கு, அந்த கூட்டத்தில் அந்த சலசலப்பில் எப்படியோ பெற்றோரை விட்டு இந்த குழந்தை தனியாக பிரிந்து விடுகிறான். சரியா? இப்போ தனியாக பிரிந்தவன் எப்படியோ எங்கெல்லாமோ போய் தேடுறான் அப்பா அம்மாவை. அந்த வயது, அறியாத வயது, விவரம் தெரியாத வயது, பெற்றோரும் குழந்தையை தேடுகிறார்கள், சந்திக்கவே முடியலை. ஒருவேளை அதுதான் அந்த பெரியவாளின் சங்கல்பமாக இருக்குமா, இல்லை அதுதான் அந்த விதியின் சங்கல்பமாக இருக்குமா என்று தெரியவில்லை. இருவரும் ஒன்றாக இல்லை. அந்த காலத்தில் இப்போ இருக்கிற மாதிரி இந்த செல்ஃபோனில் கால் பண்ணி அழைக்கிறதோ, இல்லை உடனடியாக அந்த எமர்ஜென்சி நம்பருக்கு ஒரு அழைப்பு விடுத்து காவல்துறையினரை அழைத்து குழந்தையை தேட சொல்கிறதோ அவ்வளவு சாத்தியமில்லை. அதுவும் அது ஒரு குக்கிராமம் வேறு. அங்கே போய் எங்கே தேடுறது? அந்த கிராமத்தில் வசிப்பவர்கள் இருந்தார்கள். அந்த திருவிழாவிற்கு எங்கிருந்தெல்லாமோ வெவ்வேறு ஊர்களிலிருந்தெல்லாம் வந்து எப்படியோ அந்த திருவிழாவை முடித்து விட்டு சுவாமி தரிசனம் செய்துவிட்டு எல்லாரும் போய்விடுவார்கள். அந்த கூட்டத்தில் இந்த குழந்தை காணாமல் போய் விடுகிறான். பல ஆண்டுகளுக்கு முன் இது நிகழ்கிறது. இப்போது அப்பா அம்மா எப்படியோ தேடி பார்த்து அந்த பையன் கிடைக்கவே இல்லைன்னதுமே வருத்தத்தோடும் துன்பத்தோடும் தமிழகத்திற்கு திரும்பி விடுகிறார்கள். இந்த பையன், இந்த குழந்தை என்ன பண்ணுறான், ஒவ்வொரு இடமா தேடி போய், சின்ன வயசாச்சே, 5 வயசில் 6 வயசுக்குள்ளே தான் இருக்கும், என்ன செய்யறது, எங்கே போகிறதுன்னு தெரியல, கிடைக்கிறத குடிப்பான், யார் என்ன கொடுக்குறாலோ அதை சாப்பிடுவான். இப்படியே போயின்னு இருந்த பொழுது கர்நாடகத்தின் வடக்கில் இந்த கிராமத்திற்கு அருகில் அவன் வந்து சேர்கிறான். அந்த ஊரில் ஒரு அந்தண முதியவர் ஒருத்தர் இருந்தார். அவர் இந்த குழந்தை இப்படி ஒன்றும் தெரியாமல் விழிக்கிறானே, சாப்பிட்டானா தூங்கினானா தெரியலையே, அழுக்கு சட்டையை போட்டுருக்கானே, அந்த குழந்தைகிட்ட அன்போட அரவணைப்போட வந்து அவன்கிட்ட பேசுகிறார். இவர் பேசுவது அவனுக்கு புரியவில்லை. அவன் எந்த தமிழில் சொல்கிறானோ அதை வைத்து இவர் தெரிந்து கொண்டு இந்த குழந்தை பெற்றோரை விட்டு காணாமல் போய் வந்தவன் என்பதை உணர்ந்து கொண்டு எந்த ஊர், எங்கிருந்து வரையெல்லாம் கேட்குறார். சொல்ல தெரியவில்லை இந்த சிறுவனுக்கு. ஆனால் அவன் தோற்றத்தை, அவன் பேச்சிலிருந்து இவர் உணர்ந்து கொள்கிறார், இவர்களும் அந்தன குடும்பத்தை சேர்ந்தவர்கள். ஆக அந்த சிறுவனின் ஆச்சாரத்திற்கும் எந்த குறைபாடும் இல்லாமல் அவனை அழைச்சிண்டு போய் அவனை பராமரித்து வளர்த்து அவனுக்கு உபநயனமும் செய்து வைத்து அவ்வளவு நன்னா கவனிச்சுட்டு வரார் அந்த முதியவர்.
இப்போது அந்த ஊர்லேயே என்ன வேலை கிடைக்கிறதோ, இப்படியோ படித்து வளர்ந்து அந்த ஊர்லேயே கிடைக்கிற வேலையில் சேர்ந்து வாழ்க்கையில் எதிர்பார்ப்பு என்ற ஒன்றே இல்லாமல், பிடிப்பு என்ற ஒன்றே இல்லாமல் வாழ்ந்து வருகிறான் அந்த வாலிபன். இப்பொழுது அந்த ஊரில் மகாபிரியவா வந்துள்ளார் என்பதை அந்த முதியவர் மூலமாக கேட்டுக்கொண்டு, சரி போய் ஒரு நமஸ்காரம் பண்ணிட்டு வருவோமே, நமக்குன்னு ஒன்றும் இல்லை, நமஸ்காரம் பண்ணுறதுனால என்ன இருக்குன்னு எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாமல் மகாபிரியவா முன்னாடி போய் இந்த சாத்துக்குடியை வச்சு நமஸ்காரம் பண்ணுறதுக்கு சென்ற இருந்த அந்த வாலிபனை, இதுதான் இவருடைய பூர்வாசிரமம் பேக்ரவுண்டு, மகாபிரியவா நேர இந்த ஊருக்கு போ அப்படின்னு சொல்லிட்டார். இந்த வாலிபனுக்கு சிறுவனாக இருந்த பொழுது வந்தான் இல்லையா, எந்த ஊரை சேர்ந்தவன், எந்த விலாசத்திலிருந்து வந்திருக்கிறான், எந்த ஞாபகமும் எந்த ஒரு மெமரின்னு சொல்லுவோமே எதுவுமே கிடையாது, எதுவுமே தெரியாது. ஆனால் அப்பா அம்மாவுடைய முகம் லைட்டாக ஞாபகம் இருக்குது, ஏதோ ஒரு ஹிதமாக ஞாபகம் இருக்குது, அவ்வளவுதான். சரி, இந்த விலாசத்துக்கு போனோமே, பெரியவா சொல்லிட்டாரேன்னு கிடுகிடுன்னு தன் வீட்டிற்கு வந்து அந்த முதியவரை போய் பார்த்து, இதை மாதிரி பெரியவா சொல்லியிருக்கா, நான் இப்போவே ஊருக்கு கிளம்பணுமான்னு சொல்லும் பொழுது, இதுதான் உன் ஊருன்னு வேற சொல்லிட்டான்னு இவன் சொல்லும் பொழுது அவருக்கு ஆனந்த கண்ணீராம் அந்த முதியவருக்கு. இனி இவன் திரும்பி இங்கு வரமாட்டான், தன்னுடைய இல்லத்திற்குத்தான் போகிறான் என்பதை அந்த முதியவர் உணர்ந்து கொள்கிறார். அவனுக்கு விபூதி இட்டு விட்டு அவனை வாழ்த்தி அவ்வளோ ஆசைகளை பொழுது நல்லபடியாக போயிட்டுவான்னு அனுப்புகிறார். இப்பொழுது மகாபிரியவா சொன்ன அந்த விலாசத்தை குறித்து கொண்டு அந்த ஊரை தேடி இந்த வாலிபன் கர்நாடக மகாராஷ்டிர எல்லையிலிருந்து கிளம்பி தமிழகம் வருகிறான். அவன் அந்த விலாசத்தை வந்து அடைந்தானா, அங்கு என்ன நடக்கவிருந்தது, மகாபிரியவா தன் அற்புதங்களை எவ்வாறு நிகழ்த்துகிறார் என்பதை வரும் பகுதியில் காணலாம். விதம் விதமான பக்தி நிகழ்ச்சிகளை உங்களுக்காக தந்து கொண்டிருக்கிறது உங்கள் கோபுரம் டிவி. உங்களுக்கு பிடித்த நிகழ்ச்சிகளை லைக் செய்யுங்கள், உங்களுக்கு பிடித்த மாணவர்களுக்கு ஷேர் செய்யுங்கள். மேலும் சப்ஸ்கிரைப் செய்வதோடு மட்டுமல்லாது அருகில் இருக்கும் பெல் பட்டனை கிளிக் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ளுங்கள். மற்றும் ஒரு மகிழ்ச்சியான செய்தி, கோபுரம் டிவி ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரில் ஃப்ரீ டவுன்லோட் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை தொடர்ந்து கண்டுகளியுங்கள், பாருங்கள், ரசியுங்கள், பரவசமடையுங்கள். gopuramtv.com பக்தி பக்திமயம்.